கூமாப்பட்டிக்கு வர வைக்கிற அளவுக்கு அவர் பேசிட்டாரு. இந்த விஷயத்துல கூமாப்பட்டி தங்கபாண்டி வெற்றி பெற்றாரா இல்லை அவர் கோமாளியா மாறினாரா, அவர் தோல்வியுற்றாரா அப்படின்னு பார்த்தா அவர் இந்த அரசாங்கம் ஒரு கோமாளி அரசாங்கம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. கூமாப்பட்டிக்கு போனவங்கெல்லாம் கூமாப்பட்டி நம்பி போனோம், நினைச்ச மாதிரி இல்லை, அவர் தண்ணீர் சர்பத் மாதிரி இருக்கும்னாரு, பன்னீர் மாதிரி இருக்கும்னாரு, இங்கே தண்ணியே இல்லை, கடலையே காணுமா, கிணத்தையே காணுமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கூமாப்பட்டியும் பிளவக்கலும் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டரு, அங்கே போய் பார்த்தா பிளவக்கல் அணை மூடப்பட்டிருக்கு, அணைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிப்பு கொடுத்துச்சு, ஏமாத்திட்டாருன்னு சொல்லி பல பேர் போடுறாங்க. இன்னொன்று பிபிசி போன்ற ஊடகங்கள்லாம் கூமாப்பட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கழிவறை வசதி இல்லை, பயணியர் தங்கும் விடுதி இல்லை, சாலை வசதி சரியா இல்லை, சாலைகளை 2 பக்கம் மலம்லாம் கழிக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. இதன் மூலமாக தங்கபாண்டியினுடைய முகம் வெளிவரல, தமிழ்நாடு அரசினுடைய முகம் வெளிவந்திருக்கிறது. தங்கபாண்டி இந்த கூமாப்பட்டி